பிரார்த்தனை என்ற விஷயம் இருக்கு. இந்த பிரார்த்தனைன்றது என்னன்றா அது எங்களுக்கு எங்க கிட்ட இருக்கு. அதாவது பிரார்த்தனைன்றது எப்படின்னா உங்களுக்கு தெரியாது, இந்த பிரார்த்தனை மூலமா அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது, இது சரியா வருமானு உங்களுக்கு தெரியாது. நம்ம ஒண்ணு பிரார்த்தனை பண்ண போறோம்ன்றா பிரார்த்தனைனா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு. ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட கேட்டு எடுத்துக்கிறது, வேண்டுறது, இதுதான் பிரார்த்தனைன்றது. அப்ப பிரார்த்தனைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பட் இங்க பிரார்த்தனையை நம்ம சரியான வேலை பண்ற மாதிரினா கிடையாது. பிரார்த்தனை நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்டது. என்ன அது நடக்குமா இல்லையான்னு உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. 50-50% சான்ஸ் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க நம்பி வேண்டுறீங்க, அந்த வேண்டுதலுக்கு உங்களுக்கு ஒரு பரிசாத்தா நீங்க கேட்கிற விஷயத்த அது கிஃப்டா கொடுக்குது. இதுதான் பிரார்த்தனையோட. அதனாலதான் பிரார்த்தனைன்றது ஒரு மகத்தான சக்தின்னு சொல்றாங்க. பிரார்த்தனைகள்ட்ட இருக்க அற்புதமான சக்தி. நம்ம அதை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரார்த்தனைன்றது நம்ம அதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட கெஞ்சுறதுன்னு நினைச்சிட்டோம், நம்ம மன்றாடுறன்னு நினைச்சிட்டோம், கடவுள்கிட்ட வேண்டி இறைஞ்சி பெறுறதுன்னு நினைக்கிறோம். அது இல்லை பிரார்த்தனை. அதனாலதான் பிஎம்எக்டல் நான் என்ன சொல்றேன், கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, இங்க காவடி எடுக்கணுமா எடுங்க, பட் ஒரு புதும் கடவுள்கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க. இது நான் தாரேன், இல்லை நீ இது செஞ்சுடு, இல்லை இது எனக்கு வேணும், எந்த பேச்சுவார்த்தையும் அங்க வச்சுக்கொள்ளாதீங்க. வெறுமனே அங்க இருக்க சிலைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி அதே கோயிலுமே நீங்க உட்கார்ந்துட்டு வாங்க. அதை விட சிறந்த பிரார்த்தனை எதுவுமே கிடையாது. பிரார்த்தனைன்றது கெஞ்சுறதோ மன்றாடுறதோ கிடையாது. பிரார்த்தனை நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு வேருக்கு கடவுள்கிட்ட வேண்டிருக்கு. அதை நான் பிரபஞ்ச மொழின்னு அடையாளப்படுத்துறேன் இல்லையா. பிரபஞ்ச மொழின்னு நான் அடையாளப்படுத்துறேன்னா வேலை கடவுள்கிட்ட பேசுறவே, பிரபஞ்ச கிட்ட பேசுறவே. பிரபஞ்ச மொழின்னு நான் சொல்லும் போது சில பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா மௌனம் பிரபஞ்சத்தோட மொழின்னு நினைச்சுக்கிறாங்க. மௌனம் என்ன, நான் சும்மா இருந்தாலே அதெல்லாம் கொடுத்துருவேன், இங்க கேட்டா தான் அது உங்களுக்கு ஒன்று கொடுக்கும், நீ சும்மா இருந்தாலும் கொடுக்காது. கடவுள் பார்த்துட்டு இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவருக்கு இந்த மாதிரி நான் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலை கடவுள் ஒர்க் பண்ணவும் இல்லை. அப்ப இங்க அந்த பிரபஞ்சம் ஒன்ற சக்தி எப்படி பிடிச்சா நீங்க ஒன்று கேட்டீங்கன்னா அது கொடுக்கும், அப்படிதான் அதுக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப். நீங்க கேட்கலன்னா அது கொடுக்காது. நெக்ஸ்ட் வித்தியில அது நீ கேட்டீங்கன்னு நான் கேட்கவே இல்லை, அதுவே என்ன பார்த்து கொடுக்கணும், அப்படி இது ஒர்க் ஆக போறது. இந்த பிரபஞ்சத்துல விதிகள் அந்த மாதிரி ஒர்க் ஆக போறது கிடையாது.